தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி என நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவரும் அதிமுக பிரமுகருமான சீனிவாசன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சியை கவிழ்க்கும் விதமாக பல்வேறு சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேரம் பேசப்பட்டு அவர்களுக்கான வலையானது வீசப்பட்டிருக்கிறது. இதில் இதுவரை 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குக்கு தொடர்பு இருப்பதாகவும், அசோக்கின் பெயர் முதல் தகவலுக்கு இடம்பெறும் வகையில இந்த வழக்கானது சென்று கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு விவரங்கள் இருக்கிறது. குறிப்பாக இளையராஜா தனது உயிருக்கும் தனது குடும்பத்தினர் உயிருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் விதமாக அவர்கள் மிரட்டியதாகவும் புகார் தெரிவிக்கின்றார். அதன் அடிப்படையில தற்போது கைது செய்யப்பட்ட நபர்களின் குற்றப்பின்னணியில் பார்க்கும்போதும் 2 நபர்கள் குற்றப்பின்னணியில் உடைய நபர்கள் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவருக்குரிய சீனிவாசன் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாம்பாக்கம் பகுதியில் நாடார் பாதுகாப்பு பேரவை என்ற பெயரில் ஒரு அமைப்பை நடத்தி வருவர் சீனிவாசன். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளது. ஏற்கனவே சுபாஷ் பண்ணையரின் கூட்டாளி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர் சமீபத்தில் அதிமுகவில் இபிஎஸ் முன்னிலையில கட்சியில இணைந்தார். அவர் தொடர்ந்து அதிமுகவில் பயணித்து வரக்கூடிய நிலையில அவரும் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுடன் நெருங்கிய தொடர்பில் இந்த சீனிவாசன் என்பவர் இருந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. திருநாவுக்கரசு, இந்த சீனிவாசன், செல்வன் என்ற ஒரு நபர், கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடிய செல்வன் என்ற ஒரு நபர் உள்ளிட்டவரெல்லாம் இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாடார் பேரவையோட சீனிவாசன் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையிலும் பிரபல குற்ற வழக்குகளின் பின்னணி இருக்கக்கூடிய சுபாஷ் பண்ணையாரின் கூட்டாளி என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்களை வைத்துதான் இந்த இளையராஜாவிடம் திருநாவுக்கரசு மிரட்டல் விடுக்கும் வகையில பேசியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது கைது செய்யப்பட்ட 6 நபர்களையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலிருந்து மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா முதல் தகவல்களிலே தங்களை மிரட்டும் வகையில் அவர்கள் பேசியதாகலாம் இளையராஜா குறிப்பிட்டிருந்தார். சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரப்படும் போது அதற்கு ஆதரவாக தாங்கள் வாக்களிக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் கொண்டுவிடும் என்ற வகையில் அவர் மிரட்டியதாகவும் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். கரூரில் கைதான கார்த்திக், ரமேஷ் போன்றவோர் நேற்று தனிப்படை போலீசாரால் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில மேலும் சிலரை போலீசார் கைது செய்தார்கள். அவருக்கு ஒருவர் தான் இந்த நாடார் பேரவை சேர்ந்த சீனிவாசன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. திருநாவுக்கரசு என்ற ஐபிடிஎஸ் பெயரில் சென்னையில கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்துகிறோம் ராஜசேகர் இளையராஜாவிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒரு விஷயத்துக்காக உங்களிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டதாகவும், உங்களை எனக்கு நன்றாக தெரியும், ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த நபர்கள் சொன்னதின் பேரில் உங்களை தொடர்பு கொள்கிறேன் என கூறியதாகவும், சபாநாயகர் மீதான தீர்மானத்தின் போது நாங்கள் சொல்வது போல் நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு 35 கோடி கிடைக்கும் என்றும் திருநாவுக்கரசு பேரம் பேசியிருக்கிறார். இதற்கு முன்பாக ஒரு போலி பத்திரிகையாளர் உங்களை தொடர்பு கொண்டு பேசியிருப்பார். அதாவது பத்திரிகையாளர் தொடர்பு கொண்டு பேசினார். 2 முறை பேசி நீங்கள் படியவில்லை என்பதால் நான் நேரடியாக உங்களிடம் பேசுகிறேன் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார். நான் பேசுவதற்கு விருப்பமில்லை என்று கூறிய போதும் தொடர்ச்சியாக இளையராஜாவை அவர் வாட்ஸ்அப் கால் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறார். 35 கோடி தருகிறேன், நீங்க கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களால எல்லாம் இவ்வளவு பெரிய தொகை நினைச்சு கூட பார்க்க முடியாது, சொல்வது போல் நடந்தால்தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, இல்லையில் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும், இந்த ஆட்சி இனி இருக்காது என்பது போலெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நான் பேசியதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது, சொன்னால் நீங்களும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் உயிரிழவே இருக்க மாட்டீங்க என்று திருநாவுக்கரசு மிரட்டியதாக ஏற்கனவே இளையராஜா புகாரில் தெரிவித்து அது முதல் தகவல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது.